நாராயண மந்திரம் அது நாளும் பேரின்பம். நாராயணா ஹரி நாராயணா, நாராயணா நமோ நாராயணா. நாராயண மந்திரம் அதுவே நாளும் பேரின்பம். உடலினை வருத்தி மூச்சினை அடக்கும் தவத்தால் பயனில்லை. உயிர்களை வதைத்த யாகங்கள் செய் வேள்விகள் தேவையில்லை. மாதவா மதுசூதனா என்ற மனதில் பயமில்லை. மாதவா மதுசூதனா என்ற மனதில் பயமில்லை. நாராயண மந்திரம் அதுவே நாளும் பேரின்பம். ஒரு நாள் நாரதருக்கு நாராயணா எப்படி வந்துச்சு, நம்ம கிருஷ்ணருக்கு கண்ணருக்கு எப்படி இந்த நாராயண மந்திரம் வந்தது அப்படின்னு, இந்த நாராயணா எப்படி தோணுச்சு, நாராயணா எப்படி கூப்பிடுறோம், அந்த நாராயணா சொன்னால் எப்படி எல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வந்துடுது. ஒரு முனிவர்கிட்ட போய் இதை கேட்குறார். அந்த முனிவர் சொல்கிறார், நாராயணன்னா நாரம் என்றால் தண்ணி, அயனன் என்றால் சயனிச்சிருப்பது. அவர் பார்க்கடலில் சயனிச்சிருக்கிறதுனால, அந்த தண்ணியில் சயனிச்சிருக்கிறதுனால நாராயணன் பேர் வந்துருச்சுன்னு ஒரு சிம்பிளாக சொல்லிட்டார். நாரதருக்கு சரியா அவரோட டவுட் கிளியர் ஆகலை. சரின்னுட்டு சுவாமிக்கிட்டேயே போய் கேட்குறார். அப்போ சுவாமி ஒவ்வொரு வண்டு ஒவ்வொரு உயிரினங்கள்கிட்டையா போய் கேட்குறார். அந்த நாராயணான்னு இவர் சொல்லும் போதே நாரதர் அதுங்கெல்லாம் முக்தி அடைஞ்சிருது. இவர் என்ன நினச்சிக்கிறார், ஓ நாராயணான்னு சொன்னால் இறந்துருவாங்களோ. காசிராஜனை போய் சந்திக்கிறாரா. அவர் சொல்கிறார், முற்பிறவியில் இருந்து அவர் ஒன்றா அப்படியே வண்டாக இருந்து இதுவாக இருந்து ஒன்றா மாறி 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 இளவரசனாக நான் இந்த பிறவியில் தான் பிறந்திருக்கேன். அவரோட நாமத்தை சொன்னதுனால ஒவ்வொரு இதுவுமே நமக்கு ஏற்றம்தான். நம்ம இங்கே மட்டும் இல்லை, பூலோகத்தில் மட்டும் நம்ம இறந்த பிறகும் சரணடைகிற ஒவ்வொரு வைகுண்ட பதவியும் அவ்வளவு நல்லா இருக்குமா. நாராயணன் நம்மளுக்கு சொர்க்கத்தை அருள்வாராம்.